முத்து மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கான். பாவம், அவனுக்கு என்ன செய்யனே தெரியல அப்படின்ட்டு ஒரு சில பேர் பேசுறாங்க. அது வேற யாரும் இல்லைங்க, விஷாலு, தீபக், சிவகுமார், அருண் பிரசாத் இவங்க தான் பேசிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மொட்டை கடிதாசி அப்படின்னு ஒரு டாஸ்க் இருந்ததுல, அதுல முத்துவுக்கு கிட்டத்தட்ட 4ல இருந்து 5 பேர் வரை லெட்டர் போட்டிருக்காங்க. என்ன லெட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரு தன்னோட வாயை வச்சு நிறைய மேனிபுலேட் பண்றாரு, நிறைய விஷயங்கள் நல்லதுன்னு நினைச்சிட்டு ஒரு விதமா பண்றாரு, கடைசியில பார்த்தா அவர் சுயநலமா தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு தன் வன்மத்தை பூரா அந்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் முத்து மேல பயங்கரமா காமிச்சிட்டாங்க. இத பார்த்த பாய்ஸ் டீமுக்குள்ள சில வன்ம குடோன்கள் இருப்பாங்களே, அதாவது விஜய், விஷாலு, தீபக், அருண் இவங்கெல்லாம் முத்து இல்லாம தனியா போய் முத்து இதுக்கான ரியாக்ஷனை பார்த்து பயங்கரமா கிண்டல் நக்கல் பேசுறாங்க. இந்த வீக் வேற முடிய போகுது, இன்னும் இவங்களை எப்படி சமாளிக்க போறோம் அப்படின்ட்டு முத்து பயங்கரமா பயந்து பீதியில உட்கார்ந்துருக்கான் அப்படின்ட்டு சொல்றாங்க. இதுவோட விஜய், விஷால் பாவம் முத்து மண்டையை பிச்சுக்கிட்டு உட்கார்றான். 5-6 லிட்டர் வந்தவன யாரை போய் நான் சமாளிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி மண்டையை பிச்சுட்டு உட்கார்றான் அப்படின்ட்டு அந்த கரடி முஞ்சி வாயனுக்கு அவ்வளவு ஒரு ஆனந்தங்க. வேற யாரும் இல்ல, விஷாலா தான் சொல்றேன். ஏன் அப்படின்னா, சொந்தமா விளையாட மாட்டான், ஆனா அடுத்தவன் ஒருத்தன் விளையாண்டானா, இந்த சௌந்தர்யா ஒரு டாஸ்க்ல சொன்னாங்கல்ல, அவன் எப்பயுமே கும்பலோட சேர்ந்து ஒரு மாதிரி நக்கல் அடிச்சு கிண்டல் அடிச்சு அடுத்தவங்களை டம்மி பண்றது தான் விஷாலோட வேலை. டைரக்டா போய் சண்டை போடணும், எங்கேயுமே போய் சண்டை போட மாட்டான், ஓடி போய் ஒளிஞ்சுக்குவான். அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதோட தீபக்கும் அருண் பிரசாத்தும் கூட சேர்ந்து நல்லா ஜாலரா அடிக்காங்கன்னு தான் தோணுது. இதுல இருந்து இந்த மூடர் கூட்டங்களுக்கு நம்ம சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எவன் ஒருத்தன் அதிகமா டார்கெட் பண்ணப்படுறானோ அவன் அந்த விஷயத்துல சுதாரிச்சுட்டு வெளியே வந்துட்டானா அவன் தான் அந்த பிக் பாஸ் சீசனோட டைட்டில் வின்னர். அந்த தகுதி முத்துக்கு இருக்குன்ட்டு வெளியிலயும் பல பேர் சொல்றாங்க, உள்ளுக்கும் பல பேர் ஒத்துக்கிட்டாங்க. ஆனா இந்த மூடர் கூட்டங்களுக்கு மட்டும் ஏன் புரியலன்னு தெரியல. அதுவும் முக்கியமா இந்த விஷாலுக்கு. இந்த விஷாலை பத்தி நீங்க ஏதாவது கருத்து தெரிவிக்கணும்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.